நமஸ்காரம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பகல் 1:05க்கு 27:42 வினாடியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் குரு பகவான் பிரவேசிக்கிறார். அன்னைக்கு கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதே போல் ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய சாரங்களில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு பிரவேசித்து இந்த 108 பாதங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசியும் சுற்றி வந்து விடுவார். முதல்வர் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை 2, உத்திராடம் 2, உத்திரம் 2 ஆகிய சாரங்களில் இந்த குரு பகவான் சஞ்சரிப்பார். ஆக குரு பகவான் கார்த்திகை 2 என்று பார்க்கும்பொழுது நம்ம வம்சத்தில் மகராசியில் வருவார். அது 10ஆம் பாவமாக கருதப்படும். அங்கிருந்து சரியாக உத்திரம் 2 கன்னிராசியை தொடுவார். அது 6ஆம் பாகமாக செயல்படும். அங்கிருந்து சரியாக ரிஷபராசியை தொடுவார் மீண்டும். அதே போல் 2, 6, 10 ஆகிய சாரங்களில் குரு பகவான் வருவதனால் குடும்பத்தில் தொழில் வியாபாரங்கள் சம்பந்தம், குடும்பத்தில் கஷ்டங்கள் சம்பந்தமாக இந்த குரு பகவான் தெளிவாக தெரிகின்றன. ஆக உச்சத்தை நீச்சத்தை அறிந்து நாம் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம் என்பது சிறிது மையமில்லை. நன்றி.